பணம் தான் இது. 2021 நம்ம குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு மாசத்துக்கான செலவு கணக்கிட்டு பாருங்க. இன்னைக்கு 2026 ஒரு மாசம் நம்ம குடும்பம் நடத்துறதுக்கான செலவு என்ன பாருங்க. எந்த அளவுக்கு 10 மடங்கு விலை இருக்குது. பால் விலையில இருந்து, சக்கரை விலையில இருந்து, சோளப்பருப்பு விலையில இருந்து, அரிசி விலையில இருந்து எல்லாம் ஏறிருக்கு. இந்த விலையேற்றத்துக்கு யார் காரணம்? இந்த தமிழக அரசு தான் காரணம். இந்த கையாளாத திமுக அரசு தான் காரணம். இந்த திமுக அரசு, விடியா திமுக அரசு அகற்றுவதற்கு ஒரு மனதாக இந்த பரவலூர் கிராமத்தில் இருக்கிற அனைத்து சமுதாய மக்களும் ஒன்று கூடி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு, உங்களுக்கு குரல் கொடுக்கின்ற, உங்களுக்கு தோல் கொடுக்கின்ற ஒரு விவசாய மகன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி மலர நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எவ்வளவு பேர் ஒரு முட்டாள் மக்களா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆட்சி முடியும் போது 5000 கொடுத்தா மக்கள் இந்த பணத்துக்காக மறுபடியும் நமக்கு ஓட்டு போட்டு நம்மள சிம்மாசனத்துல உட்கார வைப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. மக்கள் அப்படி கிடையாது. அன்னைக்கு எழுத படிக்க தெரியாம இருந்த மக்கள் இன்னைக்கு 5G வரைக்கும் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ற மக்களா இருக்காங்க. 100 நாள் வேலை திட்டத்துல கூட இன்னைக்கு வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் தப்பா சொல்லல. அந்த அளவுக்கு பாரத பிரதமர் மோடிஜியின் அட்வான்டேஜ் அதிகமா போயிட்டு இருக்குது. ஏழை மக்கள் முதற்கொண்டு, அதாவது ஒரு விஐபியா இருக்கிற மொபைல் போன் கூட இன்னைக்கு ஏறி வேலை செய்யற நம்மள்ட்ட இருக்குது. நாட்டு நடப்பு என்ன நடக்குதுன்னு தெரியுது. அந்த அளவுக்கு டெக்னாலஜியை கொண்டு வந்தவர் பாரத பிரதமர் மோடிஜி தான். இன்னைக்கு 100 நாள் நமக்கு திட்டத்தை கொடுத்தாங்க தெரியுங்களா? என்ன திட்டம்? 100 நாள் 100 நாள் வேலை திட்டம் கொடுத்தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எடப்பாடியார் ஆட்சியில நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கு மேல நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். இன்னைக்கு அந்த மாதிரி பணம் உங்களுக்கு வந்திருக்குன்னு கரெக்டா சொல்லுங்க. இந்த ஆட்சி திமுக ஆட்சியில பணம் கரெக்டா வருது 100 நாள் வேலை திட்டத்துல அப்படின்னு சொல்லுங்க. கிடையாது. இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு மேற்பார்வையில் பாக்குறதுக்கு ஊரகத்துக்கு ஒரு ஆள் போடுவாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா திமுக காரமா இருக்கணும். அவங்களாம் பணம் எடுத்து கொடுப்பாங்க. அவங்கதான் கணக்கு எழுதுவாங்க. எந்த அளவுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு ஏதோ அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு நரேந்திர மோடிஜி அவர்கள் சொன்னாங்க, 150 நாளாக நாங்கள் உயர்த்தி கொடுக்கிறோம். விவசாய மக்கள் விவசாயம் பண்ண முடியாமல் விவசாய நிலங்களை பறி கொடுத்து இந்த திமுக ஆட்சியில் இருக்கும் போது இந்த மக்களுக்கு ஏதுவாக நாங்கள் செஞ்சு கொடுக்கிறோம் என்று இன்றைக்கு ஒரு கட்டளையிட்டு இருக்கிறார். மத்தியில நரேந்திர மோடிஜி வரணும். மாநிலத்துல ஒரு விவசாய மகன் எடப்பாடியார் வரணும். ஆக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் மட்டுமே உங்களுடைய சந்ததிகள் மட்டுமில்ல, உங்க பசங்களோட சந்ததிகளும் முன்னேற முடியும். இன்னைக்கு எல்லாம் நினைக்கிறாங்க 10.5 வன்னியர்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு கேட்டாங்க.